ஹாய் ஹலோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாங்கர்ஹான்ஸ் செல் ஹிஸ்டியோசைட்டோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் ஹிஸ்டியோசைட்டோசிஸ்க்கு முன்னாடி லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் அப்படின்றது ஒரு ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஸ்கின். இந்த ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் ஒரு டென்ட்ரைட்டிக் செல்ஸ் மாதிரி இருக்கும். இது என்னோட இமேஜினேஷன், நான் தான் இப்படி நினைக்கிறேன். இப்படி தான் அது உண்மையாக இருக்குமான்னு தான் எனக்கு தெரியல, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் தான் நம்மளுடைய லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ். ஆன்டிஜன் ப்ரெசென்டிங்னா என்ன? இப்போ ஒரு மோசமான ஒரு மைக்ரோப் வருது. இந்த மைக்ரோபை நம்ம லாங்கர்ஹான்ஸ் ஹிஸ்டியோசைட்டோசிஸ் செல்ஸ் வந்து பிடிச்சிட்டு நம்மளுடைய ஸ்கின்லேருந்து பிளட்டுக்கு வந்து பிளட்லேருந்து அது நேராக நம்மளுடைய லிம்ஃப் நோடுக்கு போகும். லிம்ஃப் நோட்ஸில் போயிட்டு அது வந்து அங்கே இருக்கிற லிம்ஃப் நோட்ஸுக்கு போயிட்டு அங்கே அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ தட் வில் பி கில்ட் ஓவர் தேர் பை அவர் இம்யூன் செல்ஸ். ஸோ இதுதான் இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸோடைய வேலை. இதுதான் லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ். ஸோ லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் அப்படின்றது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ், டென்ட்ரைட்டிக் ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் ஆன் த ஸ்கின் பேர் தான் லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ். இப்போது இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் எங்கேருந்தானா ஆரிஜினேட் ஆகுது? அது இருக்கிறது ஸ்கின் தான், ஆனால் அதோடைய ஆரிஜின் ஆகிறது எல்லா செல்ஸ் மாதிரியும் அதுவும் வந்து போன் மேரோவில் தான் அது வந்து ஆரிஜினேட் ஆகும். ஸோ லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் ஆரிஜினேட் ஆகிறது வந்து நம்ம போன் மேரோவிலேருந்து அது ஆரிஜினேட் ஆகும். இது வரைக்கும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த லாங்கர்ஹான்ஸ் செல் ஹிஸ்டியோசைட்டோசிஸில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நமக்கு ஒரு அப்நார்மல் குளோனல் ப்ராலிஃபரேஷன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக்கலாகவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பிராஃப் மியூட்டேஷன் இருக்குது. பிராஃப் மியூட்டேஷனால் அவங்களுக்கு ஒரு அப்நார்மல் குளோனல் ப்ராலிஃபரேஷன் ஆகுது. என்ன குளோனல் ப்ராலிஃபரேட் ஆகுது? இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் வந்து எக்ஸஸாக ப்ராலிஃபரேட் ஆகுது. இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் எக்ஸஸாக ப்ராலிஃபரேட் ஆகும்போது அது எங்கே ப்ராலிஃபரேட் ஆகும்? நம்ம போன் மேரோட தானே ப்ராலிஃபரேட் ஆகும். அப்போது அது வந்து போன்ஸ்லலாம் ப்ராலிஃபரேட் ஆகிறதுனால லைட்டிக் லீஷன்ஸ் ஆன் த போன் வந்து அது உண்டு பண்ணும். ஸோ ஏன்னா இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் வந்து அங்கே தானே அது ப்ராலிஃபரேட் ஆகும். அதனால் இப்போது இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் தான் நமக்கு லைட்டிக் லீஷன்ஸ் உண்டு பண்ணிச்சா, இருக்கிறது லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் தானா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியில் இந்த செல்ஸை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த செல்ஸை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு டென்னிஸ் ராக்கெட் மாதிரி ஒரு உள்ளே வந்து இந்த மாதிரி பாடிஸ் இருக்கும். இது பேர் பிர்பெக் கிரானியூல்ஸ். இந்த டென்னிஸ் ராக்கெட் மாதிரி இருக்கிறது பேர் பிர்பெக் கிரானியூல்ஸ். சம்டைம்ஸ் இந்த டென்னிஸ் ராக்கெட் மாதிரியே இல்லாமல் ஈவன் வெறும் ராட் ஷேப்டாகவும் இருக்கலாம் அந்த செல்ஸ். பிளட் ஸ்மியர் எடுத்து பார்க்கணும். பிளட் ஸ்மியர் எடுத்து பார்த்தோன்னா வெளியே வந்து பிங்கிஷாகவும் உள்ளே வந்து நமக்கு ஒரு ஹார்ஷூ ஷேப்டாக இந்த மாதிரி நமக்கு வந்து செல்ஸ் இருக்கும். இது இப்படி தான் நம்மளுடைய லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இது கூட நமக்கு வந்து பெத்தாலஜியில் தெரியும். இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகிறீங்கன்னா எக்ஸாம்ஸில் கூட இந்த மாதிரி செல்ஸ் கொடுத்து என்னென்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். பிர்பெக் கிரானியூல்ஸ் இது கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஹார்ஷூ ஷேப்டு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் சைட்டோபிளாசம் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து லாங்கர்ஹான்ஸ் செல்ஸ் தான். இப்போது இதில் வந்து நமக்கு வந்து கிளஸ்டர் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் எப்படி இருக்கும்? இதில் CD1A பாசிட்டிவாக இருக்கும், S100 பாசிட்டிவாக இருக்கும். லாஞ்சரின் அப்படின்ற ஒரு காம்போனென்ட் இது விச் இஸ் CD207 இதுவும் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த லாங்கர்ஹான்ஸ் செல்ஸில் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம லாங்கர்ஹான்ஸ் செல் ஹிஸ்டியோசைட்டோசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.